எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, அதிகாலையில் இந்த ஜெபத்தை சொன்னே கர்த்தர் பதில் தந்தார். பிரியமானவர்களே, நம்ம ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணுவோம், ஜெபிப்போம் அதிகாலை வேளையில். ஆனாலும் இந்த ஜெபம் பண்ணினால் கூட சில நேரங்களில் ஆண்டவற்றிலிருந்து பதில் வர்றது தாமதமாக இருக்கும். அப்போ இந்த தாமதத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நமக்கு தெரியணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவேன்னு சொல்ல இருக்கிறாரு. பட் நம்ம கேட்குற அந்த ஜெபங்கள் சில டைம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்டால் கூட அது நமக்கு கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகுது. இது ரெண்டு விதமாக இருக்குங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் அடையணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஜெபிக்கும் போது அந்த வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அந்த ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்ட விடாதபடிக்கு போராடி கொண்டு இருக்கும். அப்போ இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத கிரியை அழிச்சும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல விசுவாசத்தோடு கூடிய ஜெபமாக இருக்கணும். ஏனோ தானோ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கிறேன் அப்படி இல்லாமல் நம்ம விசுவாசம், நம்ம நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, அதாவது ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரு, இதற்குரிய பதில ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் கலந்த ஒரு ஜெபமாக இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். சரி, இப்போ எப்படி ஜெபிச்சா நம்ம ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஏன் அதிகாலை வேளையில் ஜெபிக்க சொல்கிறேன்? அதாவது ஒரு நாளை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நாளை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க இந்த அதிகாலை மிகவும் சிறந்ததாக இருக்கு. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம அதிகாலையில் ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட்டு, அதாவது ஒரு நாளைக்கு முன்ன நம்ம பல உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டிருப்போம். ராத்திரி தூங்கும் போது கண்டிப்பாக ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கும் போது நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக்கப்படணும். அகெயின் அடுத்த நாள் காலையில் நம்ம முழிக்கும் போது பழையபடியும் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்க தொடங்கும் போது நம்ம பாவங்கள் முழுவதுமாக மாறி இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கும். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்மாவும் ஆண்டவரோடு இணைய இது தயாராக இருக்கும். அதுவும் அதிகாலை வேளையில் அப்படிங்கும்போது நம்ம ஆத்ம பாண்டி, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஆத்ம பாண்டி வலுப்பெறக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த அதிகாலை வேலை. இந்த அதிகாலை வேளையில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இப்படி பரிசுத்தத்தோடு, விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபங்கள் கூடிய பதில் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறாரு. அதே போல ஜெப தடைகளை உண்டாக்குறது யாரு அப்படின்னா பிசாசு. ஏதாவது ஒரு கிரியை கொண்டு அந்த ஜெப தடைகளை உண்டாக்குனா மட்டும்தான் அந்த பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகளை உண்டு பண்ண முடியும். அதனால பல தடைகளை கொண்டு போடுவான். குறிப்பா அதிகாலை வேளை ஜெபிக்க முடியாதபடி தூக்கம் என்னும் தடையை கொண்டு போடுவான். இந்த தூக்க தடையிலிருந்து நம்ம வெளியே எவ்வளவுதான் தூக்கம் வந்தாலும் நான் ஆண்டவர் சமூகத்துல ப்ரேயர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம எழும்பி ஜெபிக்க தொடங்கும் போது நிச்சயமா அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர வல்லவரா இருக்கிறாரு. அதே போல நம்ம ஜெபங்களுக்குள்ளே பதில் ஆண்டவர் தரணும் அப்படின்னா நம்ம மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தெய்வத்தின் மீது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது பற்றுதலாக இருந்து நம்பிக்கையாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எனக்கு இவங்களெல்லாம் தெரியும், இந்த பெரிய அதிகாரியே தெரியும், இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ உறவினர்கள் என்ன சூழ்ந்திருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மனிதர் மீது விசுவாசம் இல்லாமல்
மனிதர் மீது நம்பிக்கை இல்லாமல் என்னுள் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும் மிக பெரியவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா நம்ம அன்போட, ஒரு ஆசையோட, ஒரு விசுவாசத்தோட ஜெபிச்சு ஆண்டவர் சமூகத்துல பேச தொடங்கும் போது நிச்சயமா ஆண்டவர் உங்க ஜெபத்துக்குரிய பதிலை தர வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் வேற மனிதன்கிட்ட சொல்லி ஆண்டவரை காட்டிலும், அப்பா நான் யாரையும் நம்பலை, உங்களை மட்டும் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்துகிற வேலையில் அந்த கண்ணீருக்குற பதிலை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம விசுவாசம் யாருக்கிட்ட இருக்கு? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தை வச்சு அதிகாலை வேளையில் நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு அதற்குரிய பதிலை தர வல்லவராக இருக்கிறாரு. இப்போ பைபிளில் பாருங்க, ராஜையோட ஜெபத்தை பாருங்க. தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா மரிச்சு போவார் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அந்த எசேக்கியா ராஜா மனிதரை நம்பலை, ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தி அழுறாரு. அந்த எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. கேட்டு அவருடைய ஆயுசு நாட்களை விரிவுபடுத்தி கொடுக்குறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் விசுவாசத்தோடு கேட்கும்போது, நம்பிக்கையோடு கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதை தர வல்லவராக இருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பைபிளோட வசனங்களை சொல்லலாம்? அதிகாலை வேளையில் நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு ஏற்ற வசனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முதல் வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. மனிதனை நோக்கி கூப்பிடாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு நம்ம அறியாததும் நம்ம எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு செய்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதே போல் 2வது வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 33ஆவது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. பாருங்க, நம்ம மனுஷன்ட்டு ஒரு வார்த்தையை போய் கேட்டோன்னா சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அங்கே ஒரு உத்தமம் இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு உத்தமம், அவருடைய செய்கையில் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. அதே போல் 3வது வசனம் சங்கீதம் 91ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு தர வல்லவராக இருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வேலையில் அப்பா, நான் கண்ணீர் கலங்கி நின்ன வேலையில் அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் பதில் தந்தீங்க ஆண்டவரே. அதே போல் கண்ணீரோடு கலங்கி இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியங்களுக்காக பதில் வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்களோ அந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா.